Botticelli hits my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. சென்னையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். ஒரு பெண் நள்ளிரவுல சுதந்திரமாக என்னைக்கு நடந்து போறாங்களோ அன்னைக்கு முழு சுதந்திரம் கிடைத்து விட்டதாக சொன்னாங்க. இந்தியா முழுவதும் முழு சுதந்திரம் கிடைத்ததாக நான் பார்க்கின்றேன். தமிழகத்திற்கு முழு சுதந்திரம் கிடைக்கல. ஏன்னா நள்ளிரவுல பெண்கள் போனா பிரச்சனை, பகல்ல போனா பிரச்சனை. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ள அங்க படிக்கக்கூடிய பெண் 7:45 மணிக்கு சாயந்தரம் நடந்து போனா பிரச்சனை. இது இரவு மட்டுமல்ல, பகல் மட்டுமல்ல, எல்லா நேரத்திலும் கூட தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது தினமும் ஊர்ஜிதமாக கொண்டிருக்கிறது. நேற்று ஈசிஆர் சாலையில வந்திருப்பது மற்றும் ஒரு உதாரணம். உடனடியாக மாநில அரசு 2 வேலை தான் செய்யணும். ஒன்னு, பெட்ரோல் வெஹிக்கிள் நிறைய வாங்கி கொடுங்க. காவல்துறை நண்பர்களுக்கு பெட்ரோல் வெஹிக்கிள் வாங்கி கொடுங்க. லைட் போட்ட வண்டி 1000-2000 வண்டி வாங்கி கொடுங்க. நைட்டு ரோந்து போகட்டும். இரண்டாவது, 2 வீலர்ஸ் வாங்கி கொடுங்க. அதுவும் பெட்ரோல் வெஹிக்கிள், எல்லா பீட் கான்ஸ்டபிள் 2 வீலர் எல்லா பக்கம் போகணும். மூன்றாவது, காவல்துறை போலீஸ் ஸ்டேஷன் அதிகப்படுத்த வேண்டும் என்றால் தயவு செஞ்சு அதிகப்படுத்துங்க. காவல்துறைக்கு எந்தவித உபகரணங்கள் கொடுக்காம, போலீஸ் காவல் நிலையங்களையும் அதிகப்படுத்தாம, காவல்துறைக்கு ரெக்ரூட்மெண்ட்டும் பண்ணாம, இந்த கையாலாகாத திராவிட மாடல் என்று சொல்லி திரிகின்ற திமுக அரசு பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களை எங்கேயும் கூட கட்டுப்படுவதற்கு ஒரு ஆணிய கூட திரும்ப கூட கிள்ளி போடாம இருக்கிறார். ஆனால் தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா இந்த நிகழ்வுக்கு நான் வந்திருப்பதற்கான காரணங்கன்னா, என்னுடைய ஆசை இந்தியாவில் இருக்கக்கூடிய மாற்று மொழிகள் இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான புத்தகங்கள், காவியங்கள் எல்லாம் தமிழ் மொழிக்கு வர வேண்டும் என்கின்ற ஆசை. இந்த உபநிஷத் புத்தகங்கள், கங்கா உபநிஷத் என்கின்ற இந்த ஒரு டெலிவிஷன் சீரியஸ் அது இன்னைக்கு தமிழ்ல மொழிபெயர்த்து கொண்டு வந்திருக்கிறாங்க. தமிழ், மலையாளம், கன்னடா, தெலுங்கு எல்லா இதுலயும். அதனால அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றன. அது மட்டும்தான். சின்மயா விஷனுடைய சிஇஓ இன்டர்நேஷனல் சுவாமி எல்லாரும் இங்க இருந்தாங்க. அவங்ககிட்ட இந்த நல்ல நல்ல ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்பதற்காக வந்திருந்தேன். நான் இதை வன்மையா கண்டிக்கிறேங்கன்னா, காரணம், செய்தியாளர்களுடைய தொலைபேசியை வாங்கி அதுல நான் நோண்டி அது மூலமா இவங்க தான் லீக் பண்ணாங்க அப்படின்னு சொல்றதே ஒரு முட்டாள்தனமான வாதமாக நான் பார்க்கின்றேன். ஏன்னா அந்த எஸ்ஐடி ஒரு பக்கம் அந்த ஸ்டேஷன் ரைட்டரை சம்மன் பண்றாங்க, ஒரு பக்கம் மேல இருக்கக்கூடிய உயரதிகாரிகளை சம்மன் பண்றாங்க. ஒரு செய்தியாளர் பல விதத்துல சோர்ஸ் வச்சிருப்பாங்க. செய்தியாளருடைய முக்கிய வேலை செய்தியை வெளியே கொண்டு வர்றது. அதனாலதான் இந்தியாவில் எப்பொழுதுமே செய்தி எப்படி கொண்டு வந்தாங்கன்னு நம்ம பாக்குறது இல்லை. அந்த சோர்ஸ் எப்பவுமே நம்ம கேட்கறது இல்லை. ஏன்னா வி நெவர் ஷூட் த மெசஞ்சர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதாவது செய்தியை கொண்டு வருபவர்களை எப்பொழுதுமே நாம் அவர்களை பாதிப்புக்குள்ளாக கூடாது. இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக இஷ்யூல செய்தியாளர்களுடைய தொலைபேசியை கேட்டு உன் சோர்ஸ் யாரு, அது செய்தியாளர்களுடைய தொலைபேசியை வாங்கி காவல்துறை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது காவல்துறை கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு. அது அவங்களுடைய ஓன் இன்வெஸ்டிகேஷன்ல பண்ணணும். ஒரு செய்தியாளர் நீங்க கூப்பிட்டு இந்த மாதிரி அச்சுறுத்த ஆரம்பித்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த விதமான விஷயங்களையும் செய்தியாளர்கள் வெளியே கொண்டு வருவதற்கு பயப்படுவார்கள். முறை சரியா தப்பான்னு எப்பவுமே நம்ம மீன் சென்ஸை பத்தி செய்தியாளர்கள் பார்த்தது இல்லைன்னா, நிறைய முறை நினைப்போம் அவங்க செய்தி கரெக்ட், ஆனா கொண்டு வந்திருக்கக்கூடிய முறை தவறு. அதனால செய்தியாளர்களை பொறுத்தவரை சில இடத்துல மீன்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தென் எண்ட்ஸ், சில இடத்துல எண்ட்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தென் மீன்ஸ். போகின்ற பாதை சில இடத்துல முக்கியம், போகின்ற கடைசி டெஸ்டினேஷன் சில இடத்துல முக்கியம். அதனால செய்தியாளர்களை அச்சுறுத்தி, அவர்களை பயமுறுத்தி, அவர்களுடைய எலக்ட்ரானிக் டிவைசஸ், செல்போன் உட்பட அதை வாங்கி நோண்டி பார்ப்பது அச்சு ஊடகங்களுக்கு எதிராக திமுக அரசினுடைய மனோபாவத்தை காட்டுகின்றது என்பது என்னுடைய கருத்து. ஒரே நிமிஷம். தமிழகத்திலிருந்து ஆட்சியை விட்டு அகற்ற வரைக்கும் செருப்பு போட மாட்டேன்னு ஒரு சபரை இருக்கு. இப்ப கூட செருப்பு போடாம தான் இருக்கிறீங்க. ஆனா திமுக தான் 7வது முறையா தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும்னு சொல்றாரு முதலமைச்சர். முதலமைச்சர் அவர்கள் ஒரு பகர் கனவுல இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு மதுரை அரிட்டாப்பட்டி எடுத்துக்கலாம். 92 அரசு பேருந்துகள்ல 300 ரூபாய் பணம் கொடுத்து, மத்தியான உணவு கொடுத்து, நம்முடைய சகோதரிகளை, தாய்மார்களை அழைத்து கொண்டு முதலமைச்சருக்கு பாராட்டு கூட்டம் நடத்துறாங்க. முதலமைச்சருக்கு இது புரியுதான் எனக்கு தெரியல. மேடையில போறாங்க, கூட்டத்தை பாக்குறாங்க, உடனே சந்தோஷம் ஆயிடுறாங்க. அங்க இருக்கக்கூடிய அமைச்சர் மூர்த்தி அவர்கள் உட்பட எல்லோரும் எப்படி கிரௌட கொண்டு வர்றாங்கன்னு பார்த்தாவே தெரியும். திராவிட முன்னேற்ற கழகம் எந்த காரணத்திற்கும் திமுகவினுடைய ஆட்சி வருவதற்கு வாய்ப்பு இல்லை. உதாரணத்திற்கு அந்த பாராட்டு விழா உதாரணமா சொல்றேன். 92 அரசு பேருந்துல மக்களை அழைத்து வந்தா பாராட்டு விழா நடத்துவீங்க? மக்கள் தானாக அவர்களா திரண்டு உட்கார வேண்டாமா? 300 ரூபாய் பணம் கொடுத்து மத்தியான சாப்பாடு, இதுதான் பாராட்டு விழாவா? நாளை அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் நடக்கக்கூடிய பாராட்டு விழாவை பாருங்க. கிராம மக்கள் அவர்களாக அந்த பாராட்டு விழாவை ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. இரண்டாவது,
முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை ஒரு காலத்துல ரோட் ஷோலாம் கூடாதும்பாங்க. பிரதமர் அவர்கள் சும்மா டிராமா பண்றாங்க, எதுக்கு ரோட் ஷோ? இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஊர்ல மக்கள் உட்கார வச்சு நான் அந்த ரோட் ஷோல போய் தான் என்னுடைய ஆட்சிக்கு வந்து மக்கள் ஆதரவு கொடுக்கின்றார்கள் என்று சொல்லுகின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அதனால் எதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை முதலமைச்சர் அவர்கள் எதிர்த்தார்களோ அந்த ரோட் ஷோக்கு அனுமதி கொடுக்காம, ஒரு பிரதமருக்கு அனுமதி கொடுக்காத அவலம் தமிழகத்தில் நடந்தது. இந்தியாவில் எங்கேயுமே அனுமதி ஒரு பிரதமருக்கு கொடுக்காம இல்ல. கோர்ட்டுக்கு போய் கோயம்புத்தூருக்கு பர்மிஷன். சென்னையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். சென்னை ECRல் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுகிறது, காவல்துறையினரின் ரோந்தை அதிகரிக்க வேண்டும் போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து அவர் பேசியிருக்கிறார். பத்திரிகையாளர்கள் முன்வைக்கும் கேள்விகளுக்கும் அவர் தொடர்ந்து பதிலளித்து வருகிறார். விரிவாக பின்னர் பார்க்கலாம். ஃபிட்டான போட்டிசலி இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். போட்டிசலி, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers.